Next question, pencil grade 2H is used for. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பென்சில் கிரேட் 2H. ஸோ 2H அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பென்சில் கிரேட் வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பென்சில்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முக்கியமான அடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ட்ராயிங் பென்சில். ஸோ ட்ராயிங் போர்ட், ட்ராயிங் பேப்பர் எப்படி முக்கியமோ அதே போல் தான் ட்ராயிங் பென்சிலும் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இந்த ட்ராயிங் பென்சில் வந்து பார்த்தோன்னா நிறைய கிரேட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ கிரேட் ஹெச்பி. ஸோ ஹெச்பி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப் ஆஃப் பென்சில் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா மீடியம் சாஃப்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஹெச்பி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பென்சில் வந்து மீடியம் சாஃப்டாக வந்திருக்கும். கிரேட் ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பென்சில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து இருக்கும். ஸோ அந்த டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸை பொறுத்து இந்த கிரேட் ஹெச் பென்சில் வந்துருக்கும். அது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து போயிட்டே வந்திருக்கும். H2, H3, H4, H அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போயிட்டே வந்திருக்கும். அதான் வந்து கிரேட் ஹெச் பென்சில். அதே மாதிரி கிரேட் பி பென்சில் வந்து இருக்குது. ஸோ கிரேட் பி பென்சில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த டிகிரி ஆஃப் சாஃப்ட்னஸை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ கிரேட் ஹெச் பென்சில் அப்படின்றது டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் இண்டிகேட் பண்ணுது. கிரேட் பி பென்சில் அப்படின்றது டிகிரி ஆஃப் சாஃப்ட்னஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுவும் அப்படி தான் இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து போயிட்டே வந்திருக்கும். B1, B2, B3 அப்படின்னு சொல்லி போயிட்டே வந்திருக்குது. ஸோ இதான் வந்து ட்ராயிங் பென்சில். இந்த ஹெச்பி பென்சில்னால் என்ன, ஹெச் பென்சில்னால் என்ன, பி பென்சில் கிரேட் பி பென்சில்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அந்த உட் பென்சிலில் இந்த அதோட லெட்டு, ஸோ அந்த உட் பென்சிலோட லெட்டை வந்து ஷார்பன் பண்ணுறது 4 விதமாக வந்து ஷார்பன் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து சிலிண்ட்ரிக்கல் லெட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கோனிக்கல், வெஜ் இல்லைனா சிசில் எட்ஜ் பென்சில் லெட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிவில்ட் எட்ஜ் பென்சிலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வேஸில் இந்த உட் பென்சிலோட லெட்டை வந்து இந்த மாதிரி 4 வேஸில் வந்து ஷார்பன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த ஷார்ப்பனிங் பண்ணி இந்த பென்சிலோட லெட்டை வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ப்பனிங் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மெக்கானிக்கல் கிளச் பென்சில் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் கிளச் பென்சில் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மைக்ரோடிக் பென்சில் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பென்சில் தான் வந்து மெக்கானிக்கல் கிளச் பென்சில். ஸோ அந்த பென்சில் வந்து அதிகமாக இந்த ட்ராயிங் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும், யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஷார்பன் பண்ணுற டைம் வந்து இதுக்கு வந்து தேவை கிடையாது. ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து இந்த பென்சிலை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மெக்கானிக்கல் பென்சில் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் பென்சில் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான டிராஃப்ட்மென்ஸ்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் பென்சில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணும் போது நிறைய டைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ தான் வந்து மெக்கானிக்கல் கிளச் பென்சில். ஸோ இப்போ இந்த மாதிரி உட்டன் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, ஸோ நார்மலான காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த உட்டன் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா ஷார்ப்பான பென்சில் நம்ம யூஸ் பண்ணால் தான் நல்ல குவாலிட்டியான ட்ராயிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ பென்சில் வந்து எப்போ ஷார்ப் பண்ணணுமோ அப்போ ஷார்ப் பண்ணி நம்ம வந்து அந்த ட்ராயிங் நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஷார்ப் பண்ணாமல் ட்ராயிங் வந்து பண்ணிகிட்டே வந்துருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து பென்சில் ஷார்பன் பண்ணணும்னா பண்ணி தான் வந்து ஆகணும். அதே மாதிரி எப்போ வந்து ஷார்பன் பென்சில் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த கிரேட் மார்க் வந்து, ஸோ மார்க் வந்து சரியாக வந்து விழுகலை அந்த ட்ராயிங்கில் அப்படின்னா அப்போ வந்து இந்த பென்சில் வந்து நம்ம ஷார்ப் பண்ணிடணும் உடனே. ஸோ அதே மாதிரி காம்பஸில் இந்த பென்சில் ஹெச் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து ஷார்ப் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பிவில் பாயிண்ட்டாக வந்து ஷார்ப் பண்ணுறோம். அதே மாதிரி இல்லைனா வந்து வெட் ஷேப்டாக வந்து ஷார்ப் பண்ணுறோம். ஸோ அந்த வெட் ஷேப்டாக ஷார்ப் பண்ணும்போது அதோட சைட் ஸ்லோப்பிங் வந்து எப்படி இருக்கணும்னா அவுட் சைடில் தான் வந்து சைட் ஸ்லோப்பிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பென்சிலை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா இந்த ஹெச் பென்சிலில் காம்பஸ் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த ஹெச் பென்சிலை இந்த மாதிரி பிவில் ஷேப்பில் வெஜ் ஷேப்பில் வந்து ஷார்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் பென்சிலை எந்த ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ஹெச்பி பென்சில் வந்து எந்த ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம்னா ஸ்கெச்சிங் பர்பஸ்க்கு இந்த ஹெச்பி பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹெச் பென்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கிரேட் ஆஃப் பென்சில் எப்போ யூஸ் பண்ணுறோன்னா அவுட்லைன் ஒர்க்ஸுக்கு, விசிபிள் லைன்ஸில், ஃபினிஷிங்க்கு, டைமென்ஷனிங்க்கு, லெட்டரிங்க்கு, ஆரோஸுக்கெலாம் வந்து இந்த ஹெச் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோம். 2H பென்சில் வந்து எப்போ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸில், டைமென்ஷன் லைனில், சென்டர் லைனில், செக்ஷன் லைன்ஸ்லலாம் வந்து இந்த 2H பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்தும் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ எந்த மாதிரியான இடத்துல எந்த மாதிரியான பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ ஹெச்பி பென்சில் அப்படின்றது ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஹெச் பென்சில் அப்படின்றது ட்ராயிங்க்கு, லெட்டரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். 2H பென்சில் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, டைமென்ஷன் லைன்ஸுக்கு, செக்ஷன் லைன்ஸுக்கு, சென்டர் லைன்ஸ்க்குலாம் வந்து 2H பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோம். 3H and 4H பென்சில் வந்து எப்போ பார்த்தோன்னா மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் வந்து ட்ரா பண்ணணும்னா அப்போ 3H and 4H பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பி கிரேட் ஆஃப் பென்சில் எப்போ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஷேடிங் பர்பஸ்க்காக இந்த பி கிரேட் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைப் ஆஃப் பென்சில்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃபீஸில் நம்ம வந்து ட்ராயிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அப்போ அங்கே வந்து என்ன டைப் ஆஃப் பென்சில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செமி ஆட்டோமேட்டிக் பென்சில், அதாவது கிளச் பென்சில், மெக்கானிக்கல் கிளச் பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான
இந்த மாதிரியான பென்சில் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னா ஆஃபீஸில் நம்ம ட்ராயிங் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த பென்சில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பொதுவாக இந்த பென்சில் லெட் வந்து அதாவது உட்டன் பென்சில் வந்து இருக்குல்ல, ஸோ அந்த அதான் வந்து ஸ்டாண்டர்ட் பென்சில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பென்சில் லெட் வந்து எதால் செஞ்சுருக்கோன்னு பார்த்தோன்னா கிராஃபைட் வித் கியோலின். ஸோ கியோலின் அப்படின்றது ஒரு கிளே. ஸோ அந்த கிளே பார்ட்டிக்கலான கிராஃபைட்டும் கலந்து தான் எது வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பென்சில் லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த கியோலின் பார்த்தோன்னா ஒவ்வொரு கிரேட் ஆஃப் பென்சில்ஸுக்கும் அதோட ப்ரப்போர்ஷன் வந்து வேரி ஆகிருக்கும். ஸோ இப்போ கியோலினோட லெவல் வந்து ஹையராக இருந்துச்சுன்னா அப்போ பென்சிலோட ஹார்ட்னஸும் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இந்த பென்சிலோட கிரேட் வந்து எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த லெட்டோட ஹார்ட்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸை பொறுத்து தான். ஸோ இந்த லெட் வந்து ஹார்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கிரேட் தனியாகவும், லெட் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட கிரேட் தனியாக அப்படின்னு சொல்லி இந்த லெட்டோட ஹார்ட்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் இந்த பென்சிலை வந்து கிரேட் பண்ணுறாங்க. ஸோ ஹார்டஸ்ட் பென்சில் எதுன்னு பார்த்தோன்னா 9H கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பென்சில் தான் வந்து ஹார்டஸ்ட் பென்சில். சாஃப்டஸ்ட் பென்சில் எதுன்னு பார்த்தோன்னா 7B கிரேட் ஆஃப் பென்சில், அதுதான் வந்து சாஃப்டஸ்ட் பென்சில். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ என்ன கிரேட் ஆஃப் பென்சில் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதை டிபெண்ட் பண்ணி அந்த ஃபேக்டர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த கிரேட் ஆஃப் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் லைன் ஒர்க் நம்ம வந்து இந்த ட்ராயிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன டைப் ஆஃப் லைன் ஒர்க் யூஸ் பண்ணுறோம், அந்த என்ன பேப்பர் வந்து அந்த ட்ராயிங்க்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு பொறுத்து தான் நம்ம எதை செலக்ட் பண்ணணும்னா அந்த கிரேட் ஆஃப் பென்சிலை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ சாஃப்டான இருக்கக்கூடிய அந்த லெட் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி கொடுக்குன்னு பார்த்தோன்னா அந்த பென்சில் வந்து என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வந்து கொடுக்குன்னு பார்த்தோன்னா நல்லா திக்கான டார்க்கான லைன் ஒர்க் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த சாஃப்டான லெட் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த லைன் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா திக்காகவும் டார்க்காக வந்து இருக்கும். ஆனால் அதே மாதிரி சீக்கிரமாக வந்து வியர் அவுட் ஆயிரும், சீக்கிரமாக வந்து தேய்மானம் ஆயிரும். எப்போ இந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தோன்னா ஸோ சாஃப்டான லெட் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த ஜென்ரலான லைன் ஒர்க்குக்கு லெட்டரிங்க்லாம் வந்து மீடியம் கிரேடான பென்சிலான H 2H அந்த மாதிரியான பென்சில் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ஜென்ரல் லைன் ஒர்க்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து லெட்டரிங்க்லாம் இந்த மீடியம் கிரேட் ஆஃப் H பென்சில் 2H பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த லெட் பென்சில் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து ஹார்டான கிரேடில் இருக்கக்கூடிய லெட் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹார்ட் கிரேடில் இருக்கக்கூடிய அந்த லெட் பென்சிலை யூஸ் பண்ணும்போது அது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா லைட்டான தின்னான லைன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ லைட்டான தின்னான லைன்ஸ் வந்து கொடுக்குறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஹார்டாக இருக்கக்கூடிய லெட் பென்சில் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒர்க்ஸ் எல்லாம் எதில் நம்ம பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 4H பென்சில், 5H பென்சில், 6H பென்சிலில் தான் வந்து அந்த லெட் பென்சில் யூஸ் பண்ணி தான் இந்த மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒர்க்ஸ் நம்ம வந்து காட்டுறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து தின்னா வந்து இருக்கும். பட் ஆனால் அதை நம்ம வந்து தேவையான அளவுக்கு டார்க்னஸாக வந்து கொடுக்க முடியும். எப்போன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த பென்சிலை வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கும் போது அந்த லைன்ஸ் எல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு டார்க்னஸாக நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அது எந்த டைப் ஆஃப் பென்சில்னு பார்த்தோன்னா இந்த ஹார்டாக இருக்கக்கூடிய ஹார்ட் கிரேடான லெட் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் அந்த பென்சிலை வந்து பிடிச்சி எழுதுறதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான பென்சிலை அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த டைப் ஆஃப் ட்ராயிங்காக வந்து இருந்தாலும் நம்ம ட்ராயிங் பேப்பரில் இல்லைனா ட்ரேஸ் பேப்பரில் நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது அந்த லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா பிளாக் கலரில் தான் வந்து இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக எந்த ட்ராயிங்க்கு பிளாக் கலரில் அந்த லைன்ஸ் வந்து இருக்கணும்னு பார்த்தோன்னா இந்த ட்ராயிங்கை நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த டைப் ஆஃப் லைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ராயிங்கில் எப்படி இருக்கணும்னா பிளாக் கலரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அதனால தான் வந்து என்னென்னா இந்த பர்பஸ்க்காக தான் அந்த பென்சில் நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சாஃப்டான பென்சில் வந்து இருக்கணும். ஸோ சாஃப்டான பென்சில் இருந்தால் தான் நல்ல ஜெட் பிளாக் லைன்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஹார்டாக வந்து இருக்கும், சீக்கிரமாக வந்து ஸ்மஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான பென்சில்ஸ் தான் இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பென்சில் பாயிண்ட்டு, ஸோ இந்த லெட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கொஞ்சம் நார்மல் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து க்ரம்பிள் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும் அந்த பென்சில் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த பென்சில்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பென்சிலோட பாயிண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து இருக்கக்கூடாது. இந்த பேப்பரை நம்ம நார்மலான ப்ரெஷரில் வச்சு நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணும் போது அந்த பேப்பரில் ஓட்டை விழுகிறது, ஸோ அந்த கட் ஆகிறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பென்சில் லெட்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த பென்சில்ஸ் 2H பென்சில், H பென்சில், 3H பென்சில்லாம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தோன்னா இந்த பேப்பரோட குவாலிட்டியை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெதர் கண்டிஷனையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த H பென்சில், 2H and 3H பென்சில்ஸ்லாம். இப்போ சம்மர் டைமாக வந்து இருந்துச்சுன்னா அந்த பென்சில் லெட்டு வந்து எப்படி ஆகும்னு பார்த்தோன்னா சாஃப்டாக வந்து ஆயிரும். ஸோ எதனாலன்னு பார்த்தோன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆனனால, ஸோ சம்மர் டயத்தில் இந்த பென்சில் லெட்டெல்லாம் வந்து சாஃப்டாக வந்து மாறிடுது. எதனாலன்னு பார்த்தோன்னா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறனால. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த பென்சில் லெட்டை வந்து சாஃப்ட் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து எந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா ட்ராயிங்க்கு ஸ்லைட்டாக ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த பென்சில் தான்
நம்ம வந்து ட்ராயிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும். சாஃப்டாக இருக்கக்கூடிய பென்சில் அந்த டயத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சம்மர் டயத்தில் சாஃப்டான பென்சில் நம்ம வந்து சாஃப்டாக கிரேட் இருக்கக்கூடிய அந்த லெட் பென்சில்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது எங்கே மாதிரியான இடத்துல வந்து ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஸ்மூத் சர்ஃபேஸில், அதாவது லெட்டரிங் ஒர்க்ஸ்க்கு, ஆரோ ஹெட்லலாம் வந்து காட்டுறதுக்கு அந்த சாஃப்ட் கிரேட் பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சம்மர் டயத்தில் அதிகமாக எந்த பென்சில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, ஸ்லைட்டாக ஹார்டாக இருக்கக்கூடிய பென்சில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இதே வந்து ரெய்னி சீசனாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சம்மர் டயத்தில் இந்த மாதிரி பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே ரெய்னி சீசனாக வந்து இருந்துச்சுன்னா, அப்போ எந்த மாதிரியான பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, ரெய்னி சீசன் அப்போ ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக வந்து ஆயிரும். ஸோ நம்ம ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் போது அந்த ட்ராயிங் பேப்பர் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ரெய்னி சீசன் அப்போ ஹியூமிடிட்டி அதிகமாகறனால இந்த பென்சிலும் வந்து ஹார்டாக வந்து மாறிடும். பென்சிலோட லெட்ஸ் எல்லாம் வந்து ஹார்டாக வந்து மாறிடுது. ஸோ அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பென்சில் வந்து யூஸ் பண்ணணும்னா, சாஃப்டர் கிரேட் பென்சில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த டெம்பரேச்சரை சீசனை பொறுத்து இந்த பென்சில்ஸோட கிரேட் வந்து வேரி ஆகும். ஸோ சம்மர் சீசனில் எந்த மாதிரியான பென்சில் வந்து யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ரெய்னி சீசனில் எந்த மாதிரியான பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த டெம்பரேச்சர் கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும் இந்த பென்சில்ஸோட கிரேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ பொதுவாகவே நம்ம எந்த டைப் ஆஃப் கிரேட் ஆஃப் பென்சில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நல்லா குவாலிட்டியான பென்சில்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வீனஸ், கோஹினூர், அப்சரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப் ஆஃப் கிரேட் பென்சில்ஸ் தான் நம்ம வந்து குவாலிட்டியான பென்சில்ஸ். அதை தான் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும் ட்ராயிங் பர்பஸ்க்கு. ஸோ நல்ல ட்ராயிங் வந்து ஒர்க் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதாவது டென்ஸான பிளாக் லைன்ஸ் நம்மளுக்கு வந்து ட்ராயிங்கில் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து பேப்பர் வந்து என்னென்ன மாதிரியான பேப்பர் நம்ம வந்து ட்ராயிங் பேப்பர் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னா, நிறைய அதாவது டீத் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ரஃப்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன டைப் ஆஃப் பேப்பர் நம்ம வந்து ட்ராயிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணணும்னா, நிறைய ரஃப்னஸாக இல்லாத ட்ராயிங் பேப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த லைன் ஒர்க் வந்து நல்லா பெட்டரான லைன் ஒர்க் வந்து கிடைக்கும். நல்லா அந்த லைன்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா டென்ஸான பிளாக் லைன்ஸாக வந்துருக்கும். ஸோ அப்போ எந்த மாதிரியான பேப்பர் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னா, ரொம்ப ரஃப்னஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டீத் வந்து இல்லாத அந்த டைப் ஆஃப் பேப்பர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பென்சிலோட கிரேட் வந்து ஒரு பிராண்டுக்கும் இன்னொரு பிராண்டுக்கும் வேரி ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் லைன் ஒர்க் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த கிரேட் ஆஃப் பென்சில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து H2H 3H அந்த பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லெட்டரிங்க்கு, ஆப்ஜெக்ட் லைன்ஸுக்கு அதுக்கெல்லாம் வந்து கிரேட் H பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பொதுவாக H பென்சில், HB பென்சில், 2H பென்சில்ஸ் வந்து பொதுவாக எல்லா ஒர்க்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ H அப்படின்றது மீடியம் கிரேட் பென்சில், மீடியம் ஹார்ட் பென்சில், HB அப்படின்றது மீடியம் சாஃப்ட் பென்சில், 2H அப்படின்றது ஹார்ட் பென்சில். ஸோ நம்ம ட்ராயிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பென்சில் வந்து என்ன ஷேப்பில் இருக்கணும், என்ன கிராஸ் செக்ஷனில் இருக்கணும்னு பார்த்தோம்னா, ஹெக்ஸகனல் கிராஸ் செக்ஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்லோப்பான சர்ஃபேஸில் அந்த பென்சிலை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ரோல் ஆகி கீழே வந்து விழுகாது. ஸோ அப்போ சப்போஸ் அந்த ரோல் ஆகி கீழே வந்து விழுந்துருச்சுன்னா அந்த பென்சிலோட லெட் வந்து போயிடும். ஸோ அதனால தான் அந்த பென்சிலோட கிராஸ் செக்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா ஹெக்ஸகனல் கிராஸ் செக்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி அந்த ஹெக்ஸகனல் கிராஸ் செக்ஷனில் இந்த பென்சில் வந்து இருக்கிறனால தான் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, அந்த பென்சிலை நல்லா ஈஸியாக ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. இந்த லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு யூனிஃபார்ம் லைனாக அந்த யூனிஃபார்ம் லைன் திக்னஸில் அந்த ட்ராயிங் நம்ம ட்ரா பண்ண அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்ம் லைன் திக்னஸில் வந்து கிடைக்கிறதுக்கு காரணமே எதனாலன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த பென்சில்ஸ்லாம் வந்து ஹெக்ஸகனல் கிராஸ் செக்ஷனில் வந்து இருக்கிறனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நிறையா இப்போ நவடேஸில் வந்து மெக்கானிக்கல் கிளச் பென்சில்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது டிஃப்ரெண்ட் லெட் சைஸஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த லெட்டோட டயமீட்டர் வந்து 0.3 mm, 0.5 mm, 0.7 mm அண்டு 0.9 mmல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த மெக்கானிக்கல் கிளச் பென்சிலோட லெட் டயாமீட்டர். ஸோ அது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். நம்ம பெரிய பெரிய பென்சிலை லென்த்தாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் பென்சிலை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கிளச் பென்சில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதனால் அந்த கிரேட் ஆஃப் ஹார்ட்னஸ்க்கு பொறுத்து அந்த லெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம நார்மலாக அந்த கிளச் பென்சில்ஸே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாண்டர்ட் பென்சிலை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துலாம். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் பென்சிலுக்கு பதிலாக அந்த கிளச் பென்சில்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளச் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவையான யூனிஃபார்ம் லைன் வித் வந்து ஷார்பன் பண்ணாமலே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து மெக்கானிக்கல் கிளச் பென்சில். ஸோ அப்போ அந்த பென்சில்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி, ஸோ ஸ்டாண்டர்ட் பென்சில்னால் என்ன, அதோட கிரேட்ஸ்னால் வந்து என்ன, அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் கிளச் பென்சில்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2H பென்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பென்சில் கிரேட் வந்து என்ன மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, ஸோ அப்போ என்ன ஒர்க்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸில், டைமென்ஷன் லைனில், செக்ஷன் லைன்ஸில், சென்ட்ரல் லைன்ஸ்லாம் இந்த 2H பென்சில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பென்சில்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The designation of drawing board size is 500 by 350 by 15 mm. Used drawing sheet sizes. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ட்ராயிங் போர்டு சைஸ், அதாவது 500 by 350 by 15 mm சைஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ராயிங் போர்டோட
ட்ராயிங் போர்டில் வந்து பார்த்தோன்னா எந்த டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங் போர்டோட சைஸஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ட்ராயிங் போர்டோட டெசிக்னேஷன். ஸோ இப்போ B0 அப்படின்ற இந்த ட்ராயிங் போர்டுக்கு அதோட சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 1500 by 1000 by 25 mm. ஸோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா A0 ட்ராயிங் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் B1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ராயிங் போர்டுக்கு சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 1000 by 700 by 25 mm. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ராயிங் ஷீட் வந்து A1. B2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ராயிங் போர்டோட சைஸ் வந்து 700 by 500 by 15 mm. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ராயிங் போர்டோட அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ராயிங் ஷீட் வந்து A2. ஸோ B3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ராயிங் போர்டோட சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 500 by 350 by 15 mm. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ராயிங் ஷீட் என்னென்னு பார்த்தோன்னா A3. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 500 by 350 by 15 mmக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா A3 சைஸ் ட்ராயிங் ஷீட்டு. ஸோ அந்த ட்ராயிங் போர்டோட டிசிக்னேஷன் என்னென்னு பார்த்தோன்னா B3. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 500 by 350 by 15 mmக்குரிய அந்த ட்ராயிங் போர்டோட சைஸுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா A3 ட்ராயிங் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து B3 ட்ராயிங் போர்டோட சைஸு. ஸோ அப்போ A3 ட்ராயிங் ஷீட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து அந்த ட்ராயிங் போர்டோட சைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். த டைமென்ஷன் ஆஃப் A1 ட்ரிம்டு சைஸ் ட்ராயிங் ஷீட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ A1 சொல்லக்கூடிய இந்த ட்ராயிங் ஷீட் வந்து பார்த்தோன்னா அதுவும் அந்த ட்ராயிங் ஷீட்டோட ட்ரிம்டு சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த A1 ட்ராயிங் ஷீட்டோட ட்ரிம்டு சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஸோ அப்போ அந்த A1 ட்ராயிங் ஷீட்டோட ட்ரிம்டு சைஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரிம்டு சைஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இதுதான். ஸோ 594 by 841 mm. அன்ட்ரிம்டு சைஸ் வந்து A1 ட்ராயிங் ஷீட்டுக்கு என்னென்னு பார்த்தோன்னா 625 by 880 mm. ஸோ நம்மளுக்கு ட்ரிம்டு சைஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ அப்போ A1 ட்ராயிங் ஷீட்டோட ட்ரிம்டு சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 594 by 841 mm. ஸோ இதுதான் வந்து இந்த A1 ட்ராயிங் ஷீட்டோட ட்ரிம்டு சைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் என்லார்ஜிங் ஆர் ரெடியூசிங் த மேப் ஆர் ட்ராயிங். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி ஸோ இந்த மேப் இல்லைனா ட்ராயிங்கோட சைஸ் நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணியோ இல்லை ரெடியூஸ் பண்ணியோ நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பேண்டகிராஃப்னால் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் இந்த பேண்டகிராஃப். ஸோ இந்த பேண்டகிராஃப் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ இது வந்து இந்த ட்ராயிங்கை என்லார்ஜ் பண்ணியோ இல்லை ரெடியூஸ் பண்ணியோ வந்து காட்டக்கூடிய ஒரு அப்பரேட்டஸ் தான் வந்து இந்த பேண்டகிராஃப். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 17th centuryயில் ஜெஸ்யூட் மேத்தமெட்டிஷியன் ஆஸ்ட்ரோனமரான கிறிஸ்டோப் செஹினர் அப்படின்றவர் தான் வந்து இந்த பேண்டகிராஃப் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது பிளைனிமீட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிளைனிமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த பிளைனிமீட்டர் அப்படின்றது ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது மூலமாக நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்க முடியும்னா எந்த பிளைன் ஃபிகரோட ஏரியாஸை நம்ம வந்து ப்ரிசைஸாக வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அது எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம். ஸோ எந்த ஷேப்பில் அந்த பிளைன் ஃபிகர்ஸோட ஷேப் வந்து என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம். ஸோ அதோட ஏரியாவை நம்ம வந்து ப்ரிசைஸாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த பிளைனிமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து பிளைனிமீட்டர் அண்டு பேண்டகிராஃப் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த பேண்டகிராஃப் பற்றி தான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த ட்ராயிங் ஆர் மேப்பை என்லார்ஜ் பண்ணியும் ரெடியூஸ் பண்ணியும் காட்டக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா பேண்டகிராஃப் தான் வந்து இந்த மாதிரியான ட்ராயிங்கை என்லார்ஜ் பண்ணியும் ரெடியூஸ் பண்ணியும் வந்து காட்டும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து பேண்டகிராஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் T-ஸ்கொயர், காம்பஸ், ப்ரொடெக்டர், ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்ற மாதிரி இதை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து T-ஸ்கொயர்னால் என்னென்னு ஸோ T-ஸ்கொயர், காம்பஸ், ஃப்ரெஞ்ச் கர்வ்லாம் வந்து பார்த்தாச்சு. இந்த ப்ரொடெக்டர் மட்டும் வந்து பார்க்கல. ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதான் வந்து ப்ரொடெக்டர். ஸோ இந்த ப்ரொடெக்டர் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். செமி சர்க்குலாக இருக்கும் இல்லை சர்க்குலர் ப்ரொடெக்டர் ரெண்டு ஷேப்லேயும் வந்து இந்த ப்ரொடெக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரொடெக்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இதில் வந்து செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்பரண்ட்டான செல்லுலாய்ட் பிளாஸ்டிக்கால் வந்து செஞ்சது தான் வந்து இந்த ப்ரொடெக்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இது வந்து செமி சர்க்கிள் ஃபார்ம்லேயே வந்துருக்கும், சர்க்கிள் ஃபார்ம்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொடெக்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது செமி சர்க்குலர் ஷேப்லேயும் இருக்கும், சர்க்குலர் ஷேப்லேயும் வந்து இருக்கும். எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஃப்ளாட் டிரான்ஸ்பரண்ட்டான செல்லுலாய்ட் ஷீட்டால் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொடெக்டரில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆங்கிள்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இந்த ரெண்டு சைடில் இருந்தோம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து கண்டுபிடிக்கலாம், இந்த பக்கம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு சைடில் இருந்தும் ரெண்டு எண்ட்ஸில் இருந்தும் நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த அலைனிங் லைன், ரெஃபரன்ஸ் லைனு. இந்த ரெஃபரன்ஸ் லைனில் வந்து பார்த்தோன்னா 0 பாயிண்ட் இந்த சைடும் ஒரு 0 பாயிண்ட் வந்துருக்கும். ஸோ அந்த 0 பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஆங்கிள் வந்து நோட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ப்ரொடெக்டர் மூலமாக நம்ம வந்து என்ன வந்து பண்ண முடியும்னா
சர்க்கிள் இல்லைனா வந்து செக்டாரை டிவைட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள்ஸ் இல்லைனா செக்டார்ஸை வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ப்ரொடெக்டர் மூலமாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரொடெக்டர். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இதை பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோவிங் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டி ஸ்கொயர் அப்படின்றது என்னது? ஸோ இந்த டி ஸ்கொயர் மூலமாக நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் மட்டும்தான் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டி ஸ்கொயர். அப்போ ஏ வந்து 2. காம்பஸ் அப்படின்றது என்னது? காம்பஸ் மூலமாக நம்ம வந்து சர்க்கிள்ஸும் ஆர்க்ஸும் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அது வந்து அப்போ பி வந்து 4. ப்ரொடெக்டர் வந்து என்னது? ஸோ வந்து ஆங்கிள்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் இந்த ப்ரொடெக்டர் மூலமாக. ஸோ அது வந்து சி வந்து 1. ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் அப்படின்றது என்னது? ஸோ வேரியஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் மூலமாக. ஸோ அதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது தான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ். அப்போ டி வந்து 3. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஆஃப் பிலோ செட் ஸ்கொயர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? செட் ஸ்கொயர் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த செட் ஸ்கொயருக்கு எது வந்து கரெக்டான ஆங்கிள் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து செட் ஸ்கொயர் பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து செட் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து செட் ஸ்கொயர் வந்து 2 ஆங்கிள்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த செட் ஸ்கொயர் வந்து எதால் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, டிரான்ஸ்பரண்ட்டான செல்லுலாய்ட் பிளாஸ்டிக்கால் அந்த மெட்டீரியலால் செஞ்ச ஒரு எக்யூப்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த செட் ஸ்கொயர். ஸோ இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும் இந்த செட் ஸ்கொயர் வந்து. ஸோ பொதுவாக அந்த செட் ஸ்கொயரில் வந்து பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் ஆங்கிளில் வந்து இருக்கும். ஒன்று வந்து 30 டிகிரி 60 டிகிரி ஆங்கிளில் ஒன்று வந்துருக்கும். இது வந்து 30 டிகிரி 60 டிகிரி ஆங்கிள் செட் ஸ்கொயர். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய செட் ஸ்கொயர். 2 டைப் ஆஃப் ஆங்கிள் வந்து இந்த செட் ஸ்கொயரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த செட் ஸ்கொயரோட ஐஎஸ் கோடு வந்து என்னென்னு பார்த்தோன்னா 1361/1988. ஸோ அதுதான் வந்து இந்த செட் ஸ்கொயரோட ஐஎஸ் கோடு. ஸோ இந்த செட் ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எந்த மெட்டீரியலாக செஞ்சுருப்பாங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டான செல்லுலாய்டு பிளாஸ்டிக் ஷீட் செட் ஸ்கொயர் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ எபோனைட்டில் செஞ்ச அந்த செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணுறதை விட எதுக்கு வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் செல்லுலாய்டு பிளாஸ்டிக் ஷீட்டால் செஞ்ச அந்த செட் ஸ்கொயருக்கு தான் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து அதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வென் கம்பேர்ட் டு எபோனைட் மெட்டீரியலால் செஞ்ச செட் ஸ்கொயர் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 2 செட் ஸ்கொயர் வந்து இந்த 2 டைப் ஆஃப் செட் ஸ்கொயர் வந்து இந்த செட் ஸ்கொயரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ 2 செட் ஸ்கொயர்லையுமே வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த 2 விதமாக இப்போ அதாவது 2 விதமான செட் ஸ்கொயர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஒன்று ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா 30 டிகிரி 60 டிகிரி ஆங்கிளில் ஒரு செட் ஸ்கொயர். இன்னொன்று செட் ஸ்கொயர் என்னென்னு பார்த்தோன்னா 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய செட் ஸ்கொயர். ஸோ இப்போ 2 டைப் ஆஃப் செட் ஸ்கொயர் வந்து இருக்குது. ஸோ அதில் 2 டைப்புமே வந்து பார்த்தோன்னா 2 செட் ஸ்கொயர்லையுமே வந்து 90 டிகிரி ஆங்கிளில் ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா 90 டிகிரி ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் 2 செட் ஸ்கொயர்லையுமே. ஸோ அப்போ அந்த 60 டிகிரி 30 டிகிரி அதாவது 30 டிகிரி 60 டிகிரியில் இருக்கக்கூடிய செட் ஸ்கொயரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 250 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய அந்த செட் ஸ்கொயருக்கு வந்து லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 200 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் செட் ஸ்கொயர் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து கன்வீனியண்ட்டாக வந்துருக்கும். சில சமயம் வந்து செட் ஸ்கொயரோட அக்யூரேசி வந்து போயிடும். எதனாலன்னு பார்த்தோன்னா, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரெயின்ஸ்னால இந்த செட் ஸ்கொயரோட அக்யூரேசி வந்து லாஸ் ஆயிடுது. ஸோ அப்போக்கப்போ வந்து இந்த செட் ஸ்கொயர் வந்து கரெக்டாக அந்த ஆங்கிள்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பீரியடிக்காக வந்து செக் பண்ணிகிட்டே வந்திருக்கணும். சில சமயம் இந்த செட் ஸ்கொயரில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ செட் ஸ்கொயர் மூலமாக நம்ம எல்லா டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் வந்து ட்ரா பண்ண முடியும். எந்த லைன் மட்டும் ட்ரா பண்ண முடியாதுன்னு பார்த்தோன்னா, ஹரிசாண்டல் லைன்ஸ் மட்டும் வந்து இந்த செட் ஸ்கொயர் மூலமாக நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வந்து கன்வீனியண்ட்டாக ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, மினி டிராஃப்டர் மூலமாக நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து கன்வீனியண்ட்டாக ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மினி டிராஃப்டரோட ஹெல்ப் மூலமாக நம்ம வந்து இந்த 45 டிகிரி செட் ஸ்கொயர் வச்சு 30 டிகிரி 60 டிகிரி செட் ஸ்கொயர் வச்சு நம்ம வந்து என்னென்னா ஆங்குலர் லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த 15 டிகிரி மல்டிப்ளைஸில் ஆங்குலர் லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி பேரலல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ண முடியும். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் எல்லாமே வந்து இந்த மினி டிராஃப்டரோட ஹெல்ப் மூலமாக இந்த செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ என்ன டைப் ஆஃப் செட் ஸ்கொயர் வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னு பார்த்தோன்னா, கிராஜுவேஷன் இருக்கிற செட் ஸ்கொயர், அதே மாதிரி பிவில்ட் எட்ஜாக வந்து இருக்கும். ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸோட இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் செட் ஸ்கொயர் தான் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் செட் ஸ்கொயரை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஸ்மூத்தான கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட் ஸ்கொயர் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த செட் ஸ்கொயரை இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து செட் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இந்த செட் ஸ்கொயர் பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் வந்து இந்த டைப் ஆஃப் செட் ஸ்கொயர் வந்து என்ன கரெக்டான ஆங்கிள் என்ன, ஸோ இந்த டைப் ஆஃப் செட் ஸ்கொயரோட கரெக்டான ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட கரெக்டான ஆங்கிள் என்னென்னு பார்த்தோன்னா 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. ஸோ அதுதான் வந்து அதோட கரெக்டான ஆங்கிள். ஸோ இதான் வந்து இந்த செட் ஸ்கொயர். ஸோ 45 டிகிரி ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் இன்னும் சாய்வலாக இருக்கும். இதுதான் நல்லா வந்து இன்னும் ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்குது. ஸோ 30 டிகிரி 60 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய இந்த செட் ஸ்கொயர் தான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்காக வந்திருக்கு. ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி டயக்ராம் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த டயக்ராமே வந்து பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம்.
ப்ரொடெக்டர் யூஸ்டு ஃபார். ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொடெக்டர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரொடெக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஆங்கிள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொடெக்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு த யூனிடைரக்ஷனல் சிஸ்டம் டைமென்ஷன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் இன்ஜினியரிங் ட்ராயிங் டு ரீட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் நம்ம வந்து இந்த யூனிடைரக்ஷனல் சிஸ்டம் டைமென்ஷனை எப்படி வந்து ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூனிடைரக்ஷனல் சிஸ்டம் டைமென்ஷன்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு கொஷினில் வந்து பார்த்தோன்னா இந்த டைமென்ஷனிங் டாபிக் பற்றியும் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து எந்த கொஷின் பேப்பர் சேர்ந்ததுன்னா டிராஃப்ட்மேன் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான். ஸோ அதுலேயே வந்து பார்த்தோன்னா இந்த டைமென்ஷனிங் டாப்பிக்லேருந்தும் நம்மளுக்கு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமென்ஷனிங் டாப்பிக்லேருந்து வந்துட்டனால அந்த டைமென்ஷனிங்கில் நம்ம வந்து 2 மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அந்த 2 மெத்தடை பற்றி வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங். ஸோ டைமென்ஷனிங்கோட மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா மெத்தட் 1 வந்து அலைன்டு சிஸ்டம். ஸோ இந்த அலைன்டு சிஸ்டத்தில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, எப்படி டைமென்ஷன் வந்து கொடுக்குறாங்கன்னா, டைமென்ஷன் லைன்ஸ் எல்லாம் வந்து எப்படி எதுக்கு பேரலாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறாங்கன்னா, ஆப்ஜெக்ட் லைன்ஸுக்கு பேரலாக இருக்க மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஆப்ஜெக்ட்னா, இந்த ஆப்ஜெக்ட் லைனுக்கு, இந்த லைன் தான் வந்து ஆப்ஜெக்ட் லைன். இந்த ஆப்ஜெக்ட் லைனுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி இந்த டைமென்ஷன் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு பேரலாக இருக்க மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த டைமென்ஷன் லைன் வந்து இந்த ஆப்ஜெக்ட் லைனுக்கு பேரலாக இருக்க மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் வேல்யூஸ் எல்லாம், ஸோ டைமென்ஷன் லைன் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் டைமென்ஷன் வேல்யூ வந்து அதில் வந்து எழுதணும். அப்போ டைமென்ஷன் வேல்யூ வந்து எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே வந்து இந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. பட் அந்த டைமென்ஷன் லைனை வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தடோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே தான் வந்து என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து எழுதுறாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து எழுதும் போது இந்த டைமென்ஷன் லைனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எழுதக்கூடாது. 70 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணி எழுதக்கூடாது. அதுதான் வந்து இந்த மெத்தடில் வந்து சொல்கிறாங்க. டேரெக்டாக ஃபுல்லாகவே வந்து இந்த டைமென்ஷன் வந்து அந்த டைமென்ஷன் லைனை கட் பண்ணாமல் வந்து எழுதணும். ஸோ அந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே வந்து என்ன வரணும்னா அந்த டைமென்ஷன் வேல்யூ வரணும். அந்த டைமென்ஷன் லைனை கட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து 2வது ப்ராப்பர்ட்டி. 3வது கண்டிஷன் வந்து இந்த மெத்தடில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த டைமென்ஷன் வேல்யூவெல்லாம் எங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மிடில். ஸோ இந்த டைமென்ஷன் லைனோட மிடில் தான் வந்து இந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து டைமென்ஷன் லைன்னா, அந்த டைமென்ஷன் லைனுக்கு மிடில் தான் வந்து இந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த 3வது கண்டிஷன். 4வது கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, எல்லா டைமென்ஷனும் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ட்ராயிங் ஷீட்டில் நம்ம வந்து பாட்டத்துலேருந்து படித்தாலும், பாட்டத்துலேருந்து பார்க்கும் போதும் சரி, இல்லைனா ரைட் ஹேண்ட் எட்ஜிலேருந்து பார்க்கும் போதும் நம்ம வந்து இந்த எல்லா டைமென்ஷனையும் நம்ம வந்து ரீட் பண்ண முடியும் இந்த ட்ராயிங் ஷீட்டில். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடான அலைன்டு சிஸ்டத்தில், ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைமென்ஷனிங் மெத்தடான இந்த அலைன்டு சிஸ்டத்தில் எப்படி வந்து இந்த எல்லா டைமென்ஷனும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த ட்ராயிங் ஷீட்டில் நம்ம வந்து பாட்டத்துலேருந்தும் படிக்கலாம், இல்லைனா வந்து ரைட் ஹேண்ட் எட்ஜிலேருந்து, ஸோ பாட்டம்லேருந்தும் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் வந்து படிக்க முடியும், இல்லைனா ரைட் ஹேண்ட் எட்ஜிலேருந்தும் இந்த டைமென்ஷன்ஸ் நம்ம வந்து படிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடான அலைன்டு சிஸ்டம். ஸோ டைமென்ஷனிங்கோட ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த அலைன்டு சிஸ்டம். ஸோ இப்படி தான் வந்து இந்த அலைன்டு சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து 2வது மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா, யூனிடைரக்ஷனல் சிஸ்டம். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் நம்ம வந்து யூனிடைரக்ஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிடைரக்ஷனல் சிஸ்டத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த டைமென்ஷன்ஸ் லைன்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு பேரலாக இருக்கும்னா, அந்த ஆப்ஜெக்ட் லைன்ஸுக்கு பேரலாக தான் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ முன்னாடி பார்த்த அதே கண்டிஷன் தான். ஆப்ஜெக்ட் லைன் எப்படி இருக்கோ அது அந்த லைனுக்கு பேரலாக அந்த டைமென்ஷன் லைன் வந்து வரணும். அதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்தோம்னா இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் லைனுக்கு பேரலாக இந்த டைமென்ஷன் லைன் வரணும். அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ ஹரிசாண்டல் லைனில் இந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து எழுதுறாங்கன்னா, ஸோ இந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே மிடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனில் டைமென்ஷன் வந்து காட்டுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த ஹரிசாண்டல் லைனில் டைமென்ஷன் லைன் வந்து இருக்கும். ஸோ ஹரிசாண்டலாக இந்த டைமென்ஷன் லைன் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே வந்து என்ன இருக்கணும்னா டைமென்ஷன் வேல்யூ வந்து இருக்கணும். அதுவும் வந்து அந்த லைனுக்கு, அந்த டைமென்ஷன் லைனுக்கு மிடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தோன்னா, ஹரிசாண்டல் லைனாக, அந்த ஹரிசாண்டல் லைன்ஸுக்கு இந்த மாதிரி டைமென்ஷன் வந்து கொடுக்கணும். இதே வந்து வெர்டிக்கல் லைனாக, இன்க்ளைன் லைனாக இருந்துச்சுன்னா அப்போ எப்படி டைமென்ஷன் வந்து கொடுக்கணும்னு பார்த்தோன்னா, டைமென்ஷன் வேல்யூவை எப்படி வந்து எழுதுறாங்கன்னா, மிடில் வந்து கட் பண்ணி, ஸோ அந்த டைமென்ஷன் லைனை கட் பண்ணி மிடில் கேப் விட்டு அங்கே தான் வந்து இந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ளைன்டு லைன் வந்து இருக்குன்னா, அதுக்கு இன்க்ளைன் லைனுக்கு நேராக பேரலாக வந்து பார்த்தோன்னா இந்த டைமென்ஷன் லைன் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த டைமென்ஷன் லைனில் நடுவில் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி 40 அப்படின்னு சொல்லி வந்து எழுதிக்குவாங்க. ஸோ இப்படி தான் வந்து எதில் எழுதணும்னு பார்த்தோன்னா, இந்த யூனிடைரக்ஷனல் சிஸ்டத்தில் இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். எப்போன்னு பார்த்தோன்னா, ஹரிசாண்டல் லைனுக்கு எப்பயும் போல் இந்த மாதிரி லைனுக்கு, அந்த ஆப்ஜெக்ட் லைனுக்கு பேரலாக இந்த லைன் வந்து போட்டுட்டு, டைமென்ஷன் லைன் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து சென்டரில் என்ன வந்து வந்துடும் பார்த்தோன்னா டைமென்ஷன் வேல்யூ வந்து வந்துடும். இது எப்போன்னா ஹரிசாண்டல் லைனுக்கு மட்டும்தான்.
இதே வந்து வெர்டிக்கல் லைன் இன்க்ளைன் லைனாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த டைமென்ஷன் லைனை நடுவில் கட் பண்ணி அது நடுவில் தான் என்ன வரணும்னா அந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து எழுதணும். ஸோ இது எந்த மெத்தட்லன்னு பார்த்தோன்னா இந்த யூனி டைரக்ஷன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ அந்த யூனி டைரக்ஷன் சிஸ்டத்தில் இந்த ட்ராயிங் ஷீட்டில் எல்லா டைமென்ஷனும் எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ட்ராயிங் ஷீட்டில் பாட்டத்துலேருந்து நம்ம வந்து இந்த எல்லா டைமென்ஷனும் நம்ம வந்து படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த யூனி டைரக்ஷன் சிஸ்டத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த அலைன்டு சிஸ்டத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ராயிங் ஷீட்டில் எல்லா டைமென்ஷனும் ரைட் ஹேண்ட் எட்ஜில், ஸோ பாட்டத்தில் ரைட் ஹேண்ட் எட்ஜில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் படிக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் எல்லா டைரக்ஷனையும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அலைன்டு சிஸ்டத்தில். பட் ஆனால் யூனி டைரக்ஷன் சிஸ்டத்தில் இந்த ட்ராயிங் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா எல்லா டைமென்ஷனும் பாட்டத்துலேருந்து படிக்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதான் வந்து அலைன்டு சிஸ்டம், யூனி டைரக்ஷன் சிஸ்டம். ஸோ டைமென்ஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும், 2 மெத்தடும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து கண்டிஷன். ஸோ இந்த 2 டைமென்ஷனிங் மெத்தட் பற்றி தான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு த யூனிடைரக்ஷனல் சிஸ்டம் டைமென்ஷன் ஆர் பிளேஸ்ட் இன் இன்ஜினியரிங் ட்ராயிங் டு ரீட். ஸோ அப்போ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து படிக்கிறதுக்கு இந்த யூனிடைரக்ஷன் சிஸ்டத்தில் டைமென்ஷன் சிஸ்டத்தில் எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த யூனிடைரக்ஷனல் டைமென்ஷன் சிஸ்டத்தில் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லா டைமென்ஷனும் நம்ம வந்து ட்ராயிங் ஷீட்டில் பாட்டத்துலேருந்து படிக்கிற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ட்ராயிங் தான் வந்து இந்த யூனிடைரக்ஷனல் டைமென்ஷன் சிஸ்டம். ஸோ அதான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டிராஃப்ட்மேன் எக்ஸாமில் டைமென்ஷன் பேஸ்டு கொஸ்டினும் வந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஹேவிங் 2 டைமென்ஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த 2 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா 2 டைமென்ஷனில் வந்து இருக்கும், 2 டைமென்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் தான் வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த ட்ராயிங் ஷீட்டில் ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த ட்ராயிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு நாலேஜ் இல்லாமல், குட் நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து இதை படிக்கிறதும் டீச் பண்ணுறதும் ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நல்ல நாலேஜ் இருந்தால் தான், இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அதை சொல்லிக் கொடுக்கவும் முடியும், கற்றுக்கவும் முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு ட்ராயிங் தான் வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங். ஸோ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா அக்யூரேசி இருக்கணும், நீட்னஸ், லெஜிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கோட முக்கியமான ஃபேக்டர்ஸை. ஸோ இந்த ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங்கை வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா பிளைன் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து சாலிட் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிளைன் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இது வந்து இது எப்படி இந்த பிளைன் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங்கை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து ஆர்ட் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராயிங் தான் வந்து இந்த பிளைன் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங். ஸோ இந்த ட்ராயிங்கில் என்னெல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸோ எப்படிலாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸை காட்டுறாங்கன்னு பார்த்தோன்னா 2 டைமென்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 2 டைமென்ஷனில் வந்து இருக்கும். அதாவது லென்த்து பிரெத் மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சச் ஸ்கொயர், ரெக்டாங்கல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டோட எக்ஸாம்பிள். ஸோ இது இந்த மாதிரி இந்த 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து லென்த் பிரெத்தோடு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை வந்து ட்ராயிங் ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணி அதை ஒரு ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷனாக வந்து காமிச்சோம் அப்படின்னா அந்த ட்ராயிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளைன் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே வந்து சாலிட் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ சாலிட் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்றது என்னென்னா, ஸோ இது வந்து ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா 3 டைமென்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ லென்த்து, பிரெத்து, ஹைட் இந்த 3 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கியூப், சிலிண்டர். ஸோ இந்த மாதிரி 3 டைமென்ஷனில் லென்த், பிரெத், ஹைட்டோட வந்து நம்ம ட்ராயிங் ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணக்கூடிய அந்த ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சாலிட் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங்கை 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிளைன் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து சாலிட் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. The art of representation of object having 2 dimension. 2 dimensionல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டை இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 2 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து 2 டைமென்ஷனில் வந்து இருக்கும். லென்த், பிரெத் மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கல்லாம் வந்து நம்ம ட்ராயிங் ஷீட்டில் வந்து ஆப்ஜெக்டாக வந்து ட்ரா பண்ணி காட்டக்கூடிய அந்த ஆர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளைன் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இந்த 2 டைப் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங், சாலிட் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங் அண்டு பிளைன் ஜாமெட்ரிக்கல் ட்ராயிங். ஸோ இதான் வந்து அந்த கொஸ்டின். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர், அதாவது டிராஃப்ட்மேன் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% டாப்பிக்கை நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.